Audio Jungle. அம்மா எழுத்தாளரா மாறிட்டாங்க. டிங் டிங். அதே மாதிரி இன்னொரு நாள் காலையில அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்றீங்க? இன்னைக்கு பேப்பர்ல கதை எழுதுனதுக்காக ஒரு பொண்ணுக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நானும் பிரைஸ் வாங்கணும். அதான் கதை எழுதிட்டு இருக்கேன். என்னது கதையா? உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? உங்க அம்மாவோட டேலண்ட் என்னன்னு இன்னும் உனக்கு சரியா தெரியல கெனிச்சி. நான்லாம் கதை எழுதுன கவிதை மாதிரி போயிட்டே இருக்கும் தெரியுமா உனக்கு? என்னது உங்க அம்மா கதை எழுதுறாங்களா? என்ன கதை எழுதுறாங்கன்னு சொல்லு. அந்த பேப்பர் அவங்க காட்டவே இல்ல. அந்த கதைய படிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அம்மா அத சீக்கிரட்டா வச்சிருக்காங்களாம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இந்த கதை எழுதுற போட்டியில அம்மா ஜெயிக்கிறதுக்கு நாம தான் ஹெல்ப் பண்ணணும். ஆமாப்பா, கரெக்டா சொன்னீங்க. சொர்க்கம் என்பது நமக்கு என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, பாத்திரம் கழுவுறோம். இதெல்லாம் எதுக்குங்க நீங்க பண்றீங்க? நீ கதை எழுதும் போது இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாதுல்ல. வீட்டு வேலையில நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் முதல்ல கதை எழுதுங்க. உங்களெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்காக என்னெல்லாம் பண்றீங்க? ஆனந்த கண்ணீரை எல்லாம் அப்புறமா விட்டுக்கலாம். முதல்ல கதை எழுதுற வழியை பாருங்க. தேங்க்யூ சோ மச். நிச்சயமா நான் இதுல பரிசு வாங்கியே தருவேன். சரி, 22 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையும் ஒழுங்கா வரல. தலையெல்லாம் வலிக்குது. பொண்ணு மைண்டுக்கு வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? டிங் டிங் டிங். கதை வேணும், கதை வேணும். அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகல. கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். என்ன பண்றது? இப்படியே விட்டு அம்மாவுக்கு ஏதாவது ஆயிட. போய் ஹெல்ப் பண்ண ஹட்டோரி. இது வரைக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. நான் என்ன உதவி செய்ய முடியும்? உன் டேலண்ட்டுக்கு வராதா? நல்லா யோசிச்சு பாருப்பா. டிங் 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 டிங். ஒரு நல்ல கதை மைண்டுக்கு வரவே மாட்டேங்குதே. ஐடியா! கதை எழுதுற நிஞ்சா டெக்னிக் எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா ரைட்டர்ஸ இம்ப்ரெஸ் பண்ற நிஞ்சா டெக்னிக் எனக்கு தெரியும். என்னமோ ஒண்ணு உடனே பண்ணுப்பா. இதோ உடனே செஞ்சிடுறேன். கதை கதை கதை, நல்ல கதை. அடரி, என்னமா நீங்க கதை எழுதுறதுக்காக இந்த அளவுக்கு நீங்க டென்ஷன் ஆகவே கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கோத்து ஒரு கதை எழுத வேண்டியதுதானே? என்னது தெரிஞ்ச விஷயமா? நிஞ்சா இன்ஸ்பிரேஷன் டெக்னிக். இப்ப நீங்க இன்ஸ்பயர் ஆக போறீங்க. எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான கதை ஞாபகத்துக்கு வருது. யோசிங்க யோசிங்க. இப்ப நீங்க ஒரு நல்ல கதையை எழுத போறீங்க. கதையா? நல்லா யோசிங்கம்மா. உங்க திறமைய திரட்டி ஒரு அற்புதமான கதையை எழுத முடியும். சூப்பர், கதை ஞாபகம் வந்துச்சு. நம்ம எழுதுறேன். கலக்கிட்ட ஹட்டோரி. ஆமா உண்மைதான். உங்க அம்மா இன்னுமா கதை எழுதுது? நீங்க வேற விட்டா இன்னும் 2 நாளைக்கு எழுதுவாங்க போல. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? அட, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தா. மொத்தத்துல நீங்க நினைச்ச மாதிரியே கதை எழுதி முடிச்சிட்டீங்க. கதை எழுதுற இன்ட்ரெஸ்ட் நான் உங்களை சரியாவே கவனிச்சுக்கல. சரி இருங்க, நான் உங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொண்டு வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஒரு வழியா உங்க அம்மா கதை எழுதி முடிச்சிட்டா. கெனிச்சி, சீக்கிரமா அந்த கதையை படி. மிட்சுபா ஃபேமிலினா அங்க சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அதுல முக்கியமா என் ஹஸ்பண்ட பத்தி. அவர் டெய்லி பண்ற காமெடிக்கு அளவே இருக்காது. நடந்து வரும்போது தெரியாதமா போஸ்ட் பாக்ஸ்ல அடிச்சுப்பாரு. அப்புறம் அதே போஸ்ட் பாக்ஸ் கிட்ட மணிக்கணக்குல மன்னிப்பு கேட்பாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? இந்த மேட்டர் இல்லாம கதையில எழுதுறது. ஆனா அதுதானப்பா உண்மை. உண்மையை யாரும் மறைக்க முடியாது. ஹட்டோரி கரெக்டா தான் சொல்றா. அடுத்தது என் பையன் கெனிச்சி. கெனிச்சி பத்தி சொல்லணும்னு நிறைய சொல்லலாம். அவனுக்கு யுமிக் போனா ரொம்ப பிடிக்கும். அவனும் யுமிக்கு கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ரொம்ப முயற்சி பண்றான். ஆனா நடக்க மாட்டேங்குது. யாராவது இத படிச்சாங்கன்னா என் மானம் என்னத்துக்கு ஆகுறது? அம்மா உண்மைதானே எழுதிருக்காங்க. அடுத்தது படி யாருன்னு பார்க்கலாம். சரி படிக்கிறேன். அடுத்தது ஷின்சோ. ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்காக டப்பாவா சாப்பிட வேண்டியது. அப்புறம் வயிற்று வலின்னு நைட்டு ஃபுல்லா அழுதுட்டு இருக்க வேண்டியது. என்ன இப்ப மட்டும் இனிக்குதா? அடுத்த டிக்கெட் யாரு? இப்ப நம்ம பார்க்க போறது சிஷிமாருவ பத்தி. தூங்குறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா அது கொரட்டை விட்டா இடி மாதிரி இடிக்கும். அவன் கொரட்டையில பொருள் எல்லாம் அவன் மேலேயே விழும்.
இதை நான் ஓட்டக்கவே மாட்டேன், அப்படி குழட்ட விட மாட்டேன். சிஷிமாரு நீ தூங்கிட்டு இருப்ப, அதனால உனக்கு அந்த விஷயம் தெரியல. உண்மையிலேயே அம்மா நம்ம எல்லாரையும் ரொம்ப நல்லாவே கவனிச்சிருக்காங்க. இப்ப ஹட்டோரிய பத்தி அம்மா என்ன எழுதிருக்காங்கன்னு படிப்போம். தாராளமா படி. எல்லார விடவும் அம்மா என்னதான் ரொம்ப புகழ்ந்திருப்பாங்க. ஓ அப்படிங்கிறியா? சரி சரி, என்ன எழுதிருக்காங்கன்னு பாப்போம். ஹட்டோரி ரொம்ப நல்ல பையன், ஆனா பெட்ல சுச்சு போயிடுவான். ஆ? அதுல அவனோட ஸ்பெஷல் என்னன்னா சுச்சு கூட நிஞ்சா சிம்பிள்லயே போவான். என்ன இதெல்லாம்? அம்மா ஏன் இப்படி எல்லாம் எழுதி என்ன அவமானப்படுத்துறாங்க? டிங் டிங் ஹட்டோரி சுசு போற பழக்கத்தை இன்னும் விடலையா? டிங் டிங். அம்மா தெரியாதவங்களுக்கு கூட இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி என்ன அவமானப்படுத்துறாங்களே. இந்த கதை மட்டும் பேப்பர்ல வந்தா நம்மளோட குடும்பமான கப்பல்ல ஏறிரும். அதுவும் உண்மைதான்ப்பா. ஒரே சொதப்பல்பா. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நான் ஒண்ணு நினைச்சேன். என்ன நினைச்ச? இந்த கதை எழுதுறதுலாம் எனக்கு சுத்தமா வராது போலங்க. பேசாம சமையல் பண்ணிட்டு உங்க எல்லாரையும் பாத்துக்கிறது தான் கரெக்ட். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ கதை நல்லாதான் எழுதுற. ஆமாமா, நீங்க இன்னும் ட்ரை பண்ணுங்க, சரியா? ட்ரை பண்ணா நானும் நல்ல கதை எழுதுவேனா? நிச்சயமா. நீங்க இப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருங்கம்மா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க ஒரு பெரிய ரைட்டர் ஆயிடுவீங்க பாருங்க. டிங் டிங்.